Hi, welcome to channel Sarah Creations. Welcome to another episode of Diaries of 2025. Yes. ஸோ இது வரைக்கும் என்னென்னலாம் டாபிக்ஸ் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றத எங்கள் அம்மா ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொடுப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த டைரிஸ் ஒரு பர்சண்ட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றத நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வந்தது, ஏதோ ஒரு சேனல் பார்க்கும்போது என்னுடைய ஹேபிட்ஸ் என்னன்றது, அதனால் நான் எங்கள் அம்மாவை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வேறன்றதுனால அதனால் அவங்கள நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், வாமா நம்ம நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதை எண்ட் ஆஃப் த இயர் சொல்கிறதுனால மற்ற நெக்ஸ்ட் இயர்க்கு பண்ணும்போது எதை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களால கொஞ்சம் அட்ரஸ் பண்ண முடியுன்றதுக்காக சொன்னேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுமா. எஸ், நமஸ்காரம். நான் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன். இவ்வளோ நாளாக 3 சாப்டர் பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் வாழறதுக்காக சாப்பிடுவா, சில பேர் சாப்பிட்றதுக்காக வாழ்வா. நான் செகண்ட் கேட்டகரின்றது என்னன்னா, இப்போ நான் கிளாஸிஃபை பண்ணது புரிஞ்சாதான் நான் சொன்னது என்னன்னு புரியும். எஸ், ஐ லைக் ஃபுட். அதை தான் இப்போ நான் ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறேன். இது ஏன் ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறேன்னா, எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்துட்டேன். எங்கள் அப்பா போட்ட சாப்பாட்டில் தான் நான் வளர்ந்துட்டேன். ஏன்னா சண்டேன்னா இங்கே பந்துலி கேஃப்னு இருக்கும் ஸ்டேஷன் கிட்ட, ரொம்ப நல்லா இருக்கும். வெங்கடேஸ்வரா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் பக்கத்தில், தட் இஸ் இப்போ இருக்கிற ஸ்ரீனிவாசா தான் அப்போ பந்துலி கேஃப். அங்கே போனோம்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இட்லி, பொங்கல், மசால் தோசை, இப்போ மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடையாது. மார்னிங்ல இப்படி இருக்கும், ஈவினிங்ல வெஜிடபிள் போண்டா, பஜ்ஜி, மைசூர் போண்டா இருக்கும். அதனால மார்னிங் சண்டேஸ்னா அவ சாய்ஸ்க்கு டிஃபன் வாங்கி கொடுப்பேன். இப்ப சாய்ஸ்ன்றது பெரிய விஷயம் இல்லை. அப்பவே எங்க அம்மாக்கு என்னன்னா ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு பொங்கல் தான் சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் வெரைட்டிஸ் உங்க சாய்ஸ்க்கு வாங்கிக்கோ அம்மான்னு அதே மாதிரி வாங்கிப்பேன். எனக்கு ஈவினிங்ல ஸ்டேஷன்ல போய் எங்க அப்பா பிக்கப் பண்ணிட்டு வருவேன். when I was in 6th standard to 9th standard. 4 வருஷமும் ரெகுலரா 6 o'clock போவேன். அப்ப ஸ்ட்ரீம் இன்ஜின் தான். அந்த சப்பேலேருந்து ஏறி வரும்போதே அப்பா வந்துட்டான் எனக்கு நானே சொல்லிப்பேன். சொல்லின்னு வரும்போது ஐயோப்பா மாதிரி மூஞ்சி வச்சுப்பேன். எங்க அப்பாவுக்கு நான் பெட் டாட்டர், அதனால கேட்பேன், என்னம்மா இதெல்லாம் சாப்பிடுறியா அப்படின்னுவேன். சரிப்பா அப்படின்னுவேன். நேரம் பந்துலி கேஃப் போவேன். அப்போ ஈவினிங் போன உடனே இது வெஜிடபிள் போண்டா இருக்கும், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் போண்டா இல்லைன்னா மைசூர் போண்டா. என்னை சாப்பிட சொல்லுவேன். சாப்பிட சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து நிற்பேன். என்ன பார்ப்பேன், சாப்பிடுப்பா நீ அப்படின்னுவேன். இல்லைம்மா நீ சாப்பிடுன்னு. நான் சாப்பிட்டு அதை பார்த்து வேறு எங்கள் அப்பா. இன்னைக்கும் நீங்கள் என்னை பார்த்தீங்களான்னா ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே எங்கள் அப்பா ரெஃபர் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஐ லவ் மை ஃபாதர். அது மாதிரி அவர் கொடுத்த ஃபுட்டு தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இருக்கேன். அதனால் எனக்கு ஐ கோ பிஹைண்ட் குவான்டிட்டி, வேறஸ் மை எல்டர் சிஸ்டர் கோஸ் பிஹைண்ட் குவாலிட்டி. அவளுக்கு இப்படி இருக்கணும்னா இவ்வளோ சாதம் சாப்பிட்டா கூட அதுக்கு 3 சைட் டிஷ் இருக்கணும், அப் டு த மார்க் இருக்கணும் டேஸ்ட். எனக்கு அதெல்லாம் கிடையாது. ரசத்தில் உப்பு குறைவா இருந்தால் கூட பரவாயில்ல, என் கண்ணு சொல்லணும் ஃபுட்டு போறோன்ட்டு. கண்ணு சொல்லணும். எனக்கு வயிறு அப்புறம் தானே, என்ன இதுக்கு போய் தானே இதுக்கு போகிறது. கண்ணு சொல்லணும், ஓகே இட் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரசம் சாதம் வந்தால் கூட, சுட்ட அப்பளமாக இருந்தால் கூட எனக்கு கண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ண அப்புறம் தான் நாக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை. கண்ணு ஆனவுடனே நாக்கு செகண்டரியாக போயிடும். எங்கள் அக்காவுக்கு நாக்கு தான் ப்ரையாரிட்டி. வாட் எவர் இட் இஸ், இட் டிபெண்ட்ஸ். அது மாதிரி எனக்கு அதே மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ணி எனக்கு நான் எப்படி சாப்பிடணும், நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வரவாளுக்கு நல்ல சாப்பாடு போடணும், நல்ல வெரைட்டிஸாக பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் என் சிஸ்டர் இல்லாலாம் வந்தால் சொல்லுவாள், ஐயோ இங்கே லதா வீட்டில் சாப்பிட்டுட்டு போனால் டெஃபினட்டாக சுகர் ஏறிடும், போன உடனே டெஸ்ட்டே பண்ணிக்கக்கூடாது, ஃபுல்லாக என்னுடைய சிஸ்டமில் வந்த அப்புறம் தான் நான் டெஸ்ட்டே பண்ணிப்பேன்வா. அது மாதிரி எனக்கு சமைக்கிறதுல சோம்பேறித்தனம் கிடையாது. ராத்திரி என் பொண்ணே சொல்ல, ராத்திரி 11 தடவை எல்லாரும் போய் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்த பிறகு ஆல்மோஸ்ட் இட் வாஸ் 10 o'clock. அப்போ என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு இவ்வளோ
சப்பாத்தி மாவு கலந்து நான் பண்றேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு என் பொண்ணு சொல்லி காமிப்போம். அது மாதிரி எனக்கு சோம்பேறித்தனம் கிடையாது சமைக்கிறதுல. நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஃபுட்டு இஸ் பிளேயிங் எ வைட்டல் ரோல். நம்மளுடைய உடம்புல வந்து சீராக வச்சுக்கணும்னா ஃபுட்டை நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக சீராக வச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் வந்து அவரை உட்காந்து அவருக்கு எல்லாம் மரியாதைலாம் பண்ண பிறகு எல்லார் வீட்லேயும் அவருக்கு மரியாதை பண்ணி அனுப்புவாங்களாம். ஒரு திருடன் அவனும் வந்து அவரையும் மரியாதை பண்ணி கூப்பிட்றதுக்காக அவர் வீட்டுக்கு வரவழைச்சிட்டு சாப்பாடெல்லாம் கூட்டிட்டு, அவன் திருடன்னு அவருக்கு தெரியாது. அந்த ப்ரீஸ்டுக்கு பின்னாடி போயிட்டு கை அலம்ப போகும்போது மாடு இருந்துதான் அந்த திருடன் வீட்டில். அந்த மாடை ஓட்டின்னு போயிட்ட அப்புறமா ஈவினிங் வந்து அவருடைய இதெல்லாம் அவருடைய தட் இஸ் குளத்துக்கு போய் அவருடைய உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்த பிறகு அவர் பார்த்தேராம், என்னது இது நம்ம வீட்டுக்கிட்ட மாடு இருக்கே அப்படின்னு. ஐயோ, மதியம் அவன் கையில சாப்பிட்டோமே, அதனுடைய அவன் யாருன்னு கேட்டால் திருடன். ஐயோ, திருடன் வீட்டில் சாப்பிட்டதுனால தான் நமக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துதான். அது மாதிரி ஃபுட்டுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால நம்ம கண்டதையும் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய மைண்டு கூட அது வந்து ஒரு விதமான கரப்ட் ஆயிடும். அதனால வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வந்து ஒரு சிஸ்டமா சாப்பிடணும், கண்டதையும் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடாம இருந்து ஒரு இப்படி நேரத்துக்கு சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லாமே வந்து கலப்படம் நிறைய ஆகிப்போச்சு. கலர் அட்ராக்ஷன் இருக்கே தவிர அது எதுலேருந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லாத வியாதியெல்லாம் வருது. முன்னாடி எல்லாம் ஒரு ஏஜ் தாண்டின அப்புறம்தான் வியாதியே வரும். இப்போ சின்ன பசங்களை ஜூனியர் டயபெட்டிக்லேருந்து அதுலேருந்து வருதுன்னா காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். ஸோ சூப்பராக சொன்னீங்க மேடம். நல்லா வந்து கரெக்டாக பாயிண்ட் அடிச்சு விட்டீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்கு வருவோம். இது வரைக்கும் வந்து ஜென்ரல் மெசேஜ் இதெல்லாம் சொன்னீங்க, கரெக்டு. ஸோ நம்ம எப்போவுமே கண்ட்ரோல்டாக சாப்பிட்ணும். வாழறதுக்காக சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோன்னா கூட நம்ம கண்ட்ரோல்டாக சாப்பிட்றோன்றது தான் உனக்கான மெசேஜ் இன்னைக்கு நீ சொல்ல விரும்புகிற. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நாளைக்கு இப்போ எதுக்கு மாமி தனியாக வந்து ஃபுட்டை பற்றி பேசுகிறான்னு எல்லாரும் யோசிப்பா இல்லையா? ஸோ நாளைக்கான டாப்பிக்கு இன்னைக்கே லீடை கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த எபிசோட பாய்.